நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா நான் சார்ஜர் போட்டு எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எடிட் பண்ணும்போது சடனா வந்து நம்மளோட போன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா இது பார்த்துட்டு நம்ம பக்கத்துல உள்ள கடைக்கு போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஐசி ஃபால்ட் ஆயிடுச்சுப்பா, இது ரெடி பண்றதுக்கு நீங்க வந்து புது போனே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அவ்வளவு காசுக்கு நான் என்ன பண்ணுவேன், இல்ல அவ்வளவு டீடைல்ஸ் நம்ம எல்லாமே இருக்கு, நம்மளுக்கும் போனுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஃப்ரெண்டு சொன்னாங்க போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனாலே தெரியும் அவங்க வந்து எப்படி ட்ரஸ்டபிளா இருக்குமா இல்லையா. நான் நிறைய பயத்தோட தான் போனேன். கடை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசி டிக்ஸ். அவங்க கிட்ட போயிட்டு நான் உள்ளதாங்க போனேன். உள்ள போனே நம்ம வந்து அவங்க ஏற்கனவே தெரியும் போல என்ன ப்ரோ ஃபால்ட்னு கேட்கும் போது நான் சொன்னேன் ஐசி ஏதோ போயிடுச்சுன்னு சொன்னாங்க. என்ன பண்றது தெரியல அப்படின்னு கேட்டதுக்கு 2 hours உட்காருங்க ப்ரோ, நான் ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் 2 மணி நேரம் உட்கார்ந்தேன். என் கண்ணு முன்னாடி கிளீன் பண்ணி அந்த டிவி டிஸ்பிளே எல்லாம் போட்டு காமிச்சாங்க. 2 மணி நேரத்துல என் கையில கொடுத்தாங்க. நான் மட்டும் ரெடி பண்ணாம நம்ம ஃபேன்ஸ் யாருன்னா உங்களோட போன் ஐசி ஃபால்ட் இல்ல டிஸ்பிளே கோடு லைன் விழுது அந்த மாதிரி ஃபால்ட் எதுவா இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் பிளஸ் ஐபோனுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பண்ணி தராங்க. அதே மாதிரி இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து நீங்க பார்சலும் பண்ணி அனுப்பிச்சு விட்டாலும் அவங்க 2 daysல வந்து அவங்க ரிட்டர்னும் சூப்பரா பண்ணி கொடுத்துறாங்க. என்னோட பசங்க என் பேர் சொல்லி வந்தா நீங்க வந்து கம்மி பண்ணி தரீங்களான்னு கேட்டேன். அதே மாதிரி இல்லாம சைக்கோ 07 இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து 10% ஆஃபர் டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாவே போட்டு கொடுத்துருவாங்க. இது மேல என்ன ஆஃபர் இருக்கு நான் ரெடி பண்ணதோட பாக்குற உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கணும் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். உங்க போன்ல எதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா நீங்களும் அந்த ரெஜிஸ்ட்ரிக்கு போயிட்டு நான் லொகேஷன் கரெக்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். இல்லைன்னா இந்த பேஜ்லயே நான் வந்து ஆட் பண்றேன். அவங்க போய் விசிட் பண்ணி உங்களோட மொபைல்ஸ் எல்லாம் உடஞ்சிருந்தா நீங்களும் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.